Yes, sir. சொல்றேன் கண்ணு. இதுல என்ன குடுத்துக்கிறாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்க வேணும். ஃபர்ஸ்ட் அத யோசிங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். என்ன குடுத்துக்கிறாங்க, என்ன பண்ணணும்? சொல்றேன் கண்ணு. If z is equal to x plus iy, ம். argument of z minus I divided by z plus 2 is equal to pi by 4. Show that x square plus y square plus 3x minus 3y plus 2 is equal to 0. ஓகேடா கண்ணு. அப்ப என்ன மீனிங்? அப்ப z z வந்து ஓட வேல்யூ போய் ஆ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா argument போட்டுடலாம். of ஒரு ஃபார்முலா yes sir. போட்டுடலாம். ஆர்குமென்ட் ஆஃப் z1 divided by z2. இது என்ன ஃபார்முலா? Yes sir. ஆர்குமென்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமென்ட் ஆஃப் Argument of z2. z2. Yes சரி. sir. அப்ப இதுல இருந்து என்ன நடக்குது? இப்ப z1 ஓட வேல்யூ என்ன? z மைனஸ் I. கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப அதுக்கு ரியல் அண்ட் இமேஜினரி போட்டு பாருங்க. x plus iy minus I. iy minus I. அப்ப x plus I காமன் எடுத்தா y minus 1. கரெக்ட்டுங்களா? Sir. இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இல்லைங்க சார். அதே மாதிரி z2. z2க்கு ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? z2 ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? z plus 2. வெரி குட். z plus 2. அப்ப என்ன நடக்குது? Equal to x plus iy plus 2. ஆ ஆ அப்ப that is equal to x plus 2 into iy. கரெக்டா கண்ணு? Yes sir. சரி, உங்களுக்கு ஆல்ரெடி ஆர்குமெண்டோட ஃபார்முலா தெரியும். ஆர்குமெண்டோட z என்னது? ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy ன்னு எழுதணும். அப்ப அதனோட ஃபார்முலா என்ன? tan inverse of y by x. கரெக்டாடா கண்ணு? Yes sir. சரி. இப்ப பார்க்கலாமா? இப்ப Yes ஆர்குமெண்ட் sir. ஆஃப் z1. z1 ஓட வேல்யூ என்ன? x plus I of y minus 1. கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். இந்த டைம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். கரெக்ட்டுங்களா? இந்த ஃபார்முலா இந்த இடத்துக்கு அப்ளை பண்ண போறேன். கரெக்ட்டுங்களா? z1 ஓட வேல்யூ, z2 ஓட வேல்யூ, இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறேன். கரெக்ட்டாமா? ஓகேங்க சார். புரியலன்னு கேட்டுக்கம்மா. இப்ப அடுத்தது என்ன? மைனஸ் புரிஞ்சுது சார். ஆர்குமெண்ட் ஆஃப் z. அப்ப மைனஸ் போட்டுவீங்க, ஆர்குமெண்ட் எழுதுவீங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z2. z2 வேல்யூ என்ன? இதானே z2. எஸ் சார். x plus 2 plus iy. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். சரி, இதுல ரியல் பார்ட் என்ன? இதுல இமேஜினரி பார்ட் என்ன? அதை செக் பண்ணுங்க. அப்ப அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்ப tan இன்வெர்ஸ் ஆஃப் y. y இருக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க? y minus 1. ஆமா. இந்த ஃபார்முலா இப்ப அப்ளை பண்றேன் பாத்துங்க. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கிறேன்ல. இந்த ஃபார்முலா என்ன? எஸ் சார். இமேஜினரி பார்ட் வேல்யூ டிவைடட் பை ரியல் பார்ட் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? எஸ் அப்ப சார். இங்க இமேஜினரி பார்ட் என்ன? y minus 1. அப்ப y எஸ் minus சார். 1 y divided by minus 1 divided by x ஆ. minus tan inverse of ம். y divided by x plus 2. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி. அந்த வேல்யூ ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? பை பை 4 போட்டுக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? திஸ் ஆர்குமெண்ட் வேல்யூ இஸ் எஸ் ஈக்குவல் சார். டு எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? பை பை 4 போட்டுக்கிறாங்க. கரெக்டாடா கண்ணு? எஸ் அப்படி சார். இருக்கும்போது இதை வந்து சோ தட்டுங்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த வேல்யூ ஈக்குவல் டு எஸ் என்னங்க சார். தெரியும்? பை பை 4. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு? புரிஞ்சுதுங்க சார். சரி. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, tan இன்வெர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் y க்கு என்ன ஃபார்முலா? இதுக்கு என்ன ஃபார்முலா? tan inverse of x by y ஆங்க சார். tan இன்வெர்ஸ் ஆஃப் x மைனஸ் y டிவைடட் பை 1 பிளஸ் xy. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஓகேங்க சார். நோட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி ஃபார்முலா குடுத்துக்கிறேன். கொஞ்சம் தரவு பண்ணுமா அப்பதான் ஈஸியா இருக்கும். எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஃபார்முலா நம்ம இப்ப அப்ளை பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். அப்ப இங்க x இருக்கிற இடத்துல யார் இருக்கிறா? இங்க பாருங்க, x இருக்கிற இடத்துல இவன் இருக்கிறான். y இருக்கிற இடத்துல யார் இருக்கிறான்? இவன் இருக்கிறான். கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ப tan இன்வெர்ஸ் ஆஃப் x க்கு பதிலா அந்த வேல்யூ, y க்கு பதிலா இந்த வேல்யூ, ரெண்டாவது வேல்யூ அப்ளை பண்ணிட்டு போடணும். சரிடா கண்ணு? எஸ் சார். போடலாமா? அப்ப சொல்லுங்க. எஸ் சார். என்ன வேல்யூ கிடைக்கும்? tan இன்வெர்ஸ் ஆஃப் x
x வேல்யூ என்ன? y minus x, sorry, y minus 1 y minus 1 divided by x. divided by x ஆ minus tan inverse of tan y கிடையாது. divided by ஆ x plus 2 yes, sir, y divided by x plus 2. divided by 1 my 1 1 plus plus ஆ y minus 1 by x into ஆ y by x plus 2. ஆ ஈக்குவல் டு எவ்வளவு? பை பை 4. கரெக்டாம்மா? Yes, sir. இது வரைக்கும் டவுட் இருக்குதாம்மா? இல்லைங்க sir. இந்த tan இன்வர்ஸ் இங்க போச்சுன்னா tan. அப்ப tan பை பை 4 மாறும். ஓகேங்களா? அப்ப சொல்றாங்கன்னு Yes, sir. y minus 1 divided by Y x minus 1 by x minus y by x plus 2, the whole divided by 1 plus y y minus minus 1 கரெக்டாம்மா? divided by x into y by x plus 2 ஈக்குவல் டு tan பை equal பை to 4. tan pi by 4. tan பை பை 4 வேல்யூ என்னம்மா? Tan pi by 4 na 45 degree. ம் 1 by root 2. 1, sir. ஆ 1மா. Yes, sir. சரி. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறீங்க? y minus 1 divided by x minus y divided by x plus 2 divided by 1 plus y minus 1 divided by x அடுத்தது y divided by x plus 2 equal to எவ்வளோமா? 1. கரெக்டாடா கண்ணு? Yes, sir. டவுட் இருந்தா சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. Okay, sir. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒர்க் வந்துடும். சரியாம்மா? Okay, sir. அப்ப சொல்லுமா கண்ணு. y minus 1 divided by x minus y divided by x plus 2 equal to 1. கரெக்டாடா கண்ணு? equal to 1 into இந்த டினாமினேட்டர் டேர்ம் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டர் டேர்ம் இங்க வந்துடும். கரெக்டாமா? Yes, sir. சொல்ற கண்ணு? 1 ஆ plus ஆ 1 plus y minus 1 by x into y by x plus 2. வெரி குட். 1 plus y minus 1 divided by x into y divided by x plus 2. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். இப்போ என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுக்க போறீங்க. கரெக்ட்டுங்களா? எல்சிஎம் எடுக்க போறீங்க. Yes, sir. எல்சிஎம்னா டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். அதாவது x into x plus 2. கரெக்டாமா? X plus 2. Yes, sir. அப்ப இது கிராஸ் Y மல்டிப்ளை. minus 1 into ஆ x plus 2 வெரி minus குட். xy வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த பக்கம் வந்தேன்னா இதே மாதிரி இது ரெண்டு equal மல்டிப்ளிகேஷன். to. அப்ப இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுக்கணும். இந்த Yes, 1 sir. இருக்குது பாத்தீங்கன்னா, இந்த 1க்கு மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டுங்களாமா? Yes, sir. புரியலைன்னா சொல்லி எக்ஸ்பிளைன் X பண்றேன். into x ஆ plus 2 ஆ ஆ plus y minus 1 into y ஆ divided by x into x plus 2. சூப்பர், வெரி குட். டினாமினேட்டர்ஸ் கேன்சல் ஆயிருமா? Yes, sir. ரெண்டு சைடு ஈக்குவல் டினாமினேட்டர் இருந்தா கேன்சல் ஆயிரும். Yes, sir. xy உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம சொன்னது கரெக்ட். xy plus 2y xy plus 2y minus x minus 2 minus 2 minus xy minus xy. கரெக்டாமா? equal, yes, sir, equal to ம் x square plus 2x ம் plus y square minus y. ம் ஓகேங்களா? இப்போ பாருங்க, x minus y x minus Yes, y sir. கேன்சல் ஆயிடும். கரெக்டாமா? Yes, sir. முதல்ல ஒரே Yes, பக்கம் sir. கொண்டு வரலாமா? x squared Yes, sir. plus y squared plus 2x Plus minus 2x y. இந்த minus ரெண்டு டேம் இங்க 2y இந்த ரெண்டு டேம் இங்க கொண்டு வந்துருங்க. மூணு டேம் இருக்குது. மூணு டேம் இங்க கொண்டு வந்துருங்க. minus 2y plus x plus 2. plus x plus 2 equal to 0. எனர்ஜி டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். அப்ப x squared plus y squared இங்க 2x இங்க x என்ன கிடைக்கும்? plus 3x.
3x இங்க மைனஸ் minus 3y மைனஸ் 3y ப்ளஸ் plus 2 2 equal to 0. இவ்வளவுதாம்மா. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து நீங்க கான்செப்ட் காத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல வந்துரும். சரிங்களா? ஆன்சர் வந்துச்சுன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஓகேங்க ஸ்கொயர் சார். பிளஸ் 3x மைனஸ் 3y பிளஸ் 2 ஈக்குவல் 0. வந்துருச்சுங்களா? எஸ் சார். ஸோ அவ்வளோதான் ஒன்று. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியா? எஸ் சார். எஸ் சார். 5 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? இது எத்தனாவது கொஸ்டின் ஆக்சுவலாக? 6th கொஸ்டின் நினைக்கிறேன். 6th கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ, பார்த்துக்கிடா கண்ணு. ஓகேங்க சார். நோட் பண்ணிக்கிட்டா சொல்லுங்க, அடுத்த சம் பார்க்கலாம். நான் வெயிட் பண்ணுறேன். எஸ் சார். எழுதிட்டேங்க சார். எழுதிட்டியாம்மா? ஓகே, வெரி குட். எஸ் சார். இப்போ தேர்டு கொஸ்டின் எப்படி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஓவர் வியூ கொடுக்குறேன். தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஒரு டைமா 2 டைமா 5 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் படிக்கிற காலத்துல இருந்து இந்த சம் இருக்குது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். ஒரு 2 டைமா என்னமோ கேட்டுக்கிறாங்க நாங்கள் படிக்கிறப்பவே. சரி, இது எப்படி போடுவீங்க ஓகேங்க அப்படிங்கிற சார். கான்செப்ட் தான். தேர்ட் ஒன். எனி ஐடியாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி, x சின்ன ஐடியா plus தான். y சொல்லுமா, சொல்லு. சரி, ஓகே, படி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படி. x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 up to xn plus iyn is equal to a plus ib. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா. எப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஸ்கொயர்ட் ஆகும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரே ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது அது ஸ்கொயரா மாறிடும். எப்போ ஆகும்? ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா டைம் இல்லாத டைரக்டா ஸ்கொயர் ஆயிடும். எந்த டைம் கான்ஜுகேட் எடுக்கும்போதா சார்? காஞ்சிகேட் எடுத்தீங்கன்னா டினாமினேட்டர் மட்டும் தான் ஸ்கொயர்ட் ஆகும். நியூமரேட்டர் வந்து உனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்ல. ஓகே, ஒரு ஐடியா யோசிச்சிட்டு, வெரி குட். காஞ்சிகேட் ஆப்ஷன் டினாமினேட்டருக்கு ஸ்கொயர்ட் ஆகுது. நான் கேட்கறது அந்த நம்பரை இப்போ எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் டேரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பர் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் யார் யூஸ் பண்ணலாம்? காஞ்சிகேட் ஆப்ரேட்டர் டினாமினேட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணால் வரும். பட் நியூமரேட்டர் நம்மளுக்கு மாறுதுன்னா எப்படி மாறலாம்? டினாமினேட்டரே வேண்டாம், நியூமரேட்டர் மட்டும் மாற வேணும் அப்படின்னு யார் இருக்கலாம்? தெரியலைங்க சார். என்னென்ன ஆப்ரேட்டர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது? ஓகே, நீ சொன்னது போலார் ஓகே. ஃபார்ம் எடுக்கணுமாங்க சார்? என்னமா போலார் ஃபார்முங்களாங்க சார்? போலார் ஃபார்ம்ல நம்மளுக்கு 6 டீட்டா தானே மாறுது. ஆமாங்க சார். யூசி நம்ம ஈஸி தான், வெரி வெரி சிம்பிள் தான். எப்போ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்போ எக்ஸையும் ஒய்யும் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு எப்போ மாறும்? சின்ன ஆப்ரேட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் இந்த சம்மே முடிஞ்சு போச்சு. இது ஒரு டைம் 5 மார்க்ல கேட்டுக்கிறாங்க. சரி, நம்மளுக்கு ஸ்கொயர் தெரியும். ரூட் எடுக்கணுமாங்க சார்? ஸ்கொயர் ரூட்டா? ஸ்கொயர் ரூட்டுக்கு பெரிய ஃபார்முலா இல்ல? ஆமாங்க சார். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது பெரிய ஃபார்முலா. 2 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் வீக் என்னமோ நடத்தினேன். ஆமாங்க சார். வேற என்னென்ன ஆப்ரேட்டர் தெரியும்? அதை நீ சொல்லி. இன்ன வரைக்கும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துக்கிறோம். என்னென்ன ஆப்ரேட்டர் தெரியும்? காஞ்சிகேட் முடிஞ்சது, இது காஞ்சிகேட். அடுத்து ஸ்கொயர் எஸ் ரூட் சார். முடிஞ்சது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்புறம் இன்னும் என்ன ஆப்ரேட்டர் படிச்சுக்கிறீங்க? வரைக்கும் என்னடா பார்த்துட்டு இருந்தோம்? இன்ன வரைக்கும் இன்னும் என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் யோசிச்சுன்னு வந்துடும். சொல்லி இதுக்கு என்ன ஃபார்முலா? மல்டிப்ளை பண்ணா வருமாங்க சார்? இல்லைங்க, சைடில் அடிக்கிறது. இதுக்கு என்ன ஃபார்முலா? இது என்ன நோட்டேஷன்? சைடில் எடுத்தது தெரியுதா? பேச மாட்டேங்கிறேன். மாடுலஸ். மாடலஸ்க்கு என்ன ஃபார்முலா? பரணி, வாய்ஸ் கேக்குதாமா? திடீர்னு வாய்ஸ் பிரேக் x ஆகுது. plus iy. இல்ல, z equal to x plus iy. மாடலஸ் ஆஃப் z root of x squared plus y squared இல்லையா? x square plus y square. எஸ் சார். மறந்துட்டியா? சார் டக்குன்னு கேட்கும்போது ஞாபகம் இல்லைங்க இல்ல, சார். அதுதான் நம்ம ஃபார்முலா கரெக்டா படிச்சுட்டே இரு, அப்பதான் ஈஸியா இருக்கும். சரியா? ஃபார்முலா படிச்சீங்கன்னா டக்கு டக்குன்னு ஓகேங்க ஓட்டலாம், சார். ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரியாம்மா? ஓகேங்க சார். சரி, அப்ப என்ன பண்றீங்க? நாம எது இந்த டேம் கேட்குறாங்களா? எங்க கொடுத்துக்கிறாங்க டேம்? இந்த டேம் கொடுத்துக்கிறாங்க. தேர்ட் ஒன்று தானே?
அப்ப இது என்ன பண்றீங்க? தேர்ட் Yes, ஒன் sir. இங்க வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா எடுக்குறீங்க. கரெக்ட்டா? இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபுல்லா எடுக்குறீங்க. என்ன எடுக்குறீங்க? மாடலஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? அப்ப கிவன் தட்ன்னு எழுதிக்கங்க. கிவன் தட்ன்னு சொல்லிட்டு அத எழுதிட்டு, ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு என்ன பண்றீங்க? மாடலஸ் எடுக்குறீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்யூஷன். So given that என்ன குடுத்துருக்காமா? அது ஃபுல் டைம் எழுதணும். x1 plus I y1 x2 plus I y2 டாட் 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 x நீ 3 டைம் எழுதிக்கோ. இங்க எனக்கு இடம் பத்தாதனால நம்ம 2 டைம் மட்டும் எழுதிக்கிறேன். ஆனா நீ 3 டைம் எழுதிக்கிட்ட கண்ணு. சரிங்களா? Okay, sir. சரி. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. சரியாடா கண்ணு? Okay, sir. இப்ப என்ன பண்ண போறீங்க? நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மாடலஸ் எடுத்தா கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சு ஒரு ஐடியா. அப்ப டேக்கிங் மாடலஸ் ஆன் போத் சைட். டேக்கிங் மாடலஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்ப என்ன நடக்கும்? திங்க் பண்ணி சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிட்டேன். பட் மாடலஸோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம குடுத்துக்கிறோம். அந்த மாடலஸோட ஃபார்முலா இப்ப எழுதுறோம் பார்த்துக்கங்க. மாடலஸோட ஃபார்முலா என்ன? மல்டிபிள் ஆஃப் நெறைய டைம் வந்ததுன்னா. அதாவது மாடலஸ் ஆஃப் Z1 Z2 வந்து எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி நாம லாஸ்ட் கிளாஸ் கூட பார்த்தோம். மாடலஸ் ஆஃப் Z1 இன்டு மாடலஸ் ஆஃப் Z2 ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? Yes, அது நீ sir. புரியலன்னா கேட்டுக்க உடனே எக்ஸ்பிளைன் பண்றேன். Yes, sir. அப்ப நெறைய டைம் வந்தா மாடலஸ் ஆஃப் Z1 Z2 டாட் 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 Zn. இது வரைக்கும் வந்து இது என்ன எழுதலாம்? மாடலஸ் ஆஃப் Z1 சொல்லுங்க. Modulus of Z2, modulus of up to modulus of Zn. ஓகேங்களா? வெரி குட். கரெக்ட் ஆன்சர். அப்ப நம்ம இது என்ன எடுக்க போறோம்? இது Yes, வந்து sir. Z1, இது வந்து Z2 டாட் 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 Z2 is Zn. Z3. Zn. கடைசி Yes, வந்து sir. Z2. Zn. இது வந்து Zன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப மாடலஸ் எடுக்கும்போது நம்ம செப்பரேட்டா போட்டு காட்ட போறோம். சரியாடா கண்ணு? Okay, sir. அப்ப இங்க வந்து இது வந்து என்ன பண்ணுங்க? கோடு போடாம இது வந்து மாடலஸ் டேக்கிங் மாடலஸ் ஆன் போத் சைடு எழுதிங்க. டேக்கிங் மாடலஸ் ஆன் போத் சைடு. சரியாடா கண்ணு? Both sides. Yes, sir. எடுத்துலாமா? Yes, sir. X1 plus IY1 பிராக்கெட் போட்டுங்க. into ஆமா பிராக்கெட் போட்டுங்க. x2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. அப்புறமேட்டு X2. ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எழுதிட்டு அப்புறமேட்டு ஃபார்முலா Yes, அப்ளை sir. பண்ணலாம். ம். Up to Xn plus IYn equal to ம். modulus of A plus IB. ஓகே. இப்ப இப்போ ஸ்ப்ளிட் தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் மாடலஸ் எடுக்கணுமாங்க சார்? சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். X, அவ்வளவுதான் கண்ணு. X1 plus IY1, ம். X2 plus IY2. மாடலஸோட சொல்லணும். Yes, sir. Modulus of Xn plus IYn equal to modulus of A plus IB. வெரி குட். இப்ப மாடலஸோட ஃபார்முலா தான் தெரியுமில்ல? மாடலஸ் ஆஃப் Z x plus I ன்னா Yes, sir. ரூட் ஆஃப் Root x. of X square plus Y square. வெரி குட். அப்ப அப்ளை பண்ணுங்க. Root x1 of X square X. x1 ஸ்கொயர்ட். Yes, இங்க sir. x1 இருக்குது. x1 x2. Yes, sir. y1 ஸ்கொயர். Y1 square. ம். Root of X2 square plus Y2 square up to root of Xn square plus Yn square equal to root of A square plus B square. அப்ப இது மல்டிப்ளிகேஷன் தானே? மல்டிப்ளிகேஷன் ஓவர் ரூட் போட்டுக்கலாமா? ஓவரா பெரிய ரூட் போட்டுக்கங்க. அப்ப Yes, என்ன sir. கிடைக்கும்? x1 ஸ்கொயர்ட் பிளஸ் X y1. square plus Y1 square into X square X2 square plus Y2 square up ம். to root into Xn square ம். plus Yn square equal to root of A square plus B square. Squaring on both the sides பண்ணோம்னா ரெண்டுமே cancel ஆயிட்டு A square plus B square வரும் சார். அவ்வளவுதான். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு என்ன ஆச்சுன்னு பாருங்க. லெஃப்ட் சைடு ஆன்சர் என்ன? x1 ஸ்கொயர் X1 square plus Y1 square into X2 square plus Y2 square into X3 square plus Y3 square up to Xn square plus Yn square is equal to A square plus B square. ஈஸியா? ஜஸ்ட் நீங்க மாடலை Yes, sir. செடிக்கிற மட்டும் ஐடியா திங்க் பண்ணினா போதும். ஈஸியா முடிஞ்சிடும். Okay, sir. ரொம்ப ஈஸியா கேட்கறதா இதை கேட்டுடலாங்க. சரிங்களா? Okay, sir. சரி டக்குன்னு. இப்போ செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் நீயே போடுவியாமா, ட்ரை பண்ணுவியாமா?
என்ன ஃபார்முலான்னு ஐடியா கொடுப்பேன். நீயே யோசிக்கணும், நீயே அப்ளை பண்ணணும். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்கிறேன் பாருங்க. Equation of n r is equal to 1 tan inverse of yr by xr is equal to tan inverse of b by a plus 2k pi. K ஓகே. belongs எப்படி to integers. எப்படி போடுவீங்க? பேச மாட்டேங்க. எப்படி போடுற கண்ணு? எப்ப tan இன்வெர்ஸ் கிடைக்கும்? எனி ஐடியா? இப்போ கூட பார்முலா பண்ண ப்ரீவியஸ் ப்ராடக்ட்டுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு என்ன? tan இன்வெர்ஸ் ஆஃப் Tan inverse of x by y by x. இமேஜினரி பார்ட் தான் முன்னாடி வரும். சரிங்களா? அப்ப இது Yes, ஈக்குவேஷன் sir. ஒன்னு தான். ஆல்ரெடி இது ஈக்குவேஷன் ஒன்னு தான் எடுத்துக்கிறோம். அதே ஒன்னு தான் இது. அப்ப இப்போ என்ன எடுப்பீங்க? டேக்கிங் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைடு. கரெக்ட்டுங்களா? Yes, sir. டேக்கிங் ஆர்குமெண்ட் on both the sides. யாருக்கு? ஈக்குவேஷன் 1க்கு. கரெக்ட்டுங்களா? Yes, sir. Yes, sir. அப்ப சொல்லுங்க. Tan ஆர்குமெண்ட் inverse of இல்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எடுத்துட்டு தான் அப்ளை பண்ணனும். yes, sir. x1 plus iy1 into x2 plus iy2 up to xn plus iyn is equal to a plus ib. ஆர்குமெண்ட் Argument of a plus ib. இதுக்கு தனித்தனி ஆர்குமெண்ட் எடுக்கணுமாங்க அது சார்? ஃபார்முலா தெரியுமா? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 z2 z3 ஆட் பண்ணணும். தனித்தனியா ஆர்குமெண்ட் எடுக்க முடியாது. Yes, sir. லாகரிதம் ஃபார்முலா மாதிரி. லாகரிதம் Add எப்படி தனித்தனியா ஆட் ஆகுமோ அது மாதிரி. அதாவது ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் இது ஃபார்முலா z1 z2 டாட் 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 zn வந்துச்சுன்னா அதனோட ஃபார்முலா என்னலாம்? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 argument of z1 plus z2. ஆர்குமெண்ட் ஆஃப் z2 பிளஸ் டாட் 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 Yes, sir. ஆர்குமெண்ட் ஆஃப் zn. கரெக்டாமா? இந்த மாதிரி தாங்க சார் நானும் சொன்னேன். ஓகே ஓகே. இல்லடா கண்ணே அங்க வந்து நம்ம ஓகே நீ சொன்னது ரைட். நான் ஃபார்முலா கொடுக்கிறதுக்காக கொடுத்தேன். ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கும். Okay, மாடலஸ் பாருங்க. மாடலஸ் பார்த்து மல்டிப்ளிகேஷன் இருக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். பட் ஆர்குமெண்ட்ல என்ன ஆகும்? அடிஷன் ஆகும். ஆர்குமெண்ட்ல என்ன ஆகும்? அடிஷன் ஆகும். அந்த டிஃபரன்ஸ்க்காக நான் எழுதுனேன். சரிங்களா? ஓகேங்க சார். மாடல்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் வரும். மல்டிப்ளிகேஷன் வரும். இங்க அடிஷன்னா மல்டிப்ளிகேஷன் அடிஷனா மாறிடும். சரியாடா கண்ணு? அப்ப அடிஷனா மாத்திருங்க. சரியாடா கண்ணு? ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus iy1 ஓகேங்க சார். plus argument of x2 plus iy2 plus dot 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 plus argument of xn plus iyn equal to argument of a plus ip. கரெக்டாடா கண்ணு? ஓகேங்க சார். புரிஞ்சுதுங்களா? என்ன டவுட் இருந்தா சொல்றேன் கண்ணு. புரிஞ்சுதுங்க சார். இப்ப ஃபார்முலா சொல்லு. ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy னா எப்படி போடுவீங்களோ அதே ஃபார்முலா இப்ப சொல்லுங்க. ஆர்குமெண்ட் tan இன்வர்ஸ் தானேங்க சார் போடணும்? ஆமாமா tan இன்வர்ஸ் தான் போடணும். வெரி குட். கரெக்ட்மா. எஸ் சார். tan இன்வர்ஸ் ஆஃப் y1 divided by x1. சூப்பர். கரெக்ட் ஆன்சர். y1 divided by x1 x1 plus tan inverse of y2 divided by x2 plus tan inverse of yn divided by xn equal to tan inverse of b by a. சரிடா கண்ணு? எஸ் சார். இப்ப சம்மேஷன் என்ன பண்ணுவீங்க? இது சம்மேஷன் நோட்டேஷன். கரெக்ட்டுங்களா? எல்லாமே என்ன இருக்குது? tan இன்வர்ஸ் இருக்குது. கரெக்ட்டுங்களா? எல்லாமே இருக்குது tan இன்வர்ஸ் இருக்குது.
எது வேரி ஆகுது? எஸ் சார். y1 x1 y2 x2 y3 x3 அந்த மாதிரி வேரி ஆகுது. அப்ப அது எப்படி எழுதலாம்? yi டிவைடட் பை xi ன்னு எழுதலாம். கரெக்டாமா? ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் b பை a. கரெக்டாமா? tan இன்வர்ஸ் ஆஃப் எஸ் b பை சார். a. இப்போ அவனுக்கு என்ன ப்ரூஃப் கொடுத்துக்கிறானோ நம்ம i போட்டு i வேரிஸ் ஃப்ரம் 1 டு n எழுதணும். இதுதான் நம்ம நார்மல் ஃபார்மேட். i வேரிஸ் ஃப்ரம் என்ன 1 டு n ன்னு எழுதுவோம். இதுதான் நம்ம நார்மலா எழுதுவோம். பட் அவன் கொஸ்டின்ல என்ன ப்ரூஃபா கொடுத்துக்கிறான் பாருங்க. கொஸ்டின்ல வந்து அவன் என்ன ப்ரூஃபா கொடுத்தோ அதை மாத்திக்கணும். சரியா கண்ணு? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஓகேங்க yr சார். டிவைடட் பை xr tan inverse of b by a plus 2k n pi. 2k பைங்கிறது எதுக்கு நோட் பண்றாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? ஸ்மால் ஆர்குமெண்ட் z எழுதும்போது அது எப்படி எழுதணும்? கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் 2n பைன்னு எழுதணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நான் இருக்குதாடா? 2n. கரெக்டாமா? அப்ப எஸ் இது சார். என்ன கிடைக்கும்? இது tan inverse of y by எஸ் x ன்னு சார். எழுதுறோம்னா பிளஸ் 2n பைன்னு எழுதணும். அந்த ரீசனுக்காக சரிங்களா? இது வந்து பிரின்சிபல் எஸ் பார்ட், சார். இது வந்து ஜெனரல் பார்ட். அப்ப எஸ் நம்ம சார். எடுத்தது ஜெனரல் பார்ட் எடுத்துக்கிறோம். அதனால 2k பைன்னு வருது. கரெக்டாமா? ஓகேங்க புரியுதா சார். கண்ணு? அப்ப பிளஸ் எஸ் சார், புரிஞ்சுதுங்க சார். 2k பைன்னு எழுதி, ஏன்னா ஸ்மால் ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறோம், அதனால பிளஸ் 2k பைன்னு எழுதிக்கிறாங்க. சரிங்களா? எஸ் சார். அங்க அவன் என்ன கொடுத்துக்கிறான்? ஆர்குமெண்ட்ங்கும் போது அவன் என்ன r வேரிஸ் ஃப்ரம் சொல்லி கொடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். கரெக்டா? r வேரிஸ் ஃப்ரம் தானே கொடுத்துக்கிறான். கண்ணே புரியுதா? எஸ் சார். நம்ம ஐ வேரிஸ் ஃப்ரம் போட்டுக்கிறோம். அவன் வந்து எது புரியுதுங்க போட்டுக்கிறான்? சார். ஆர் ஜெனரல் பார்ட்ல வந்துட்டு ஐ சொல்லு சொல்லு சார். அரி நீ சொல்லு. சார், ஜெனரல் ஃபார்முலால வந்துட்டு ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா கொஸ்டின்ல ஆர்ன்னு கொடுத்துருக்கறனால நம்ம ஆர்ன்னு எழுதிக்கிறோம். அப்படிதானேங்க சார்? அவ்வளவுதான். அவன் என்ன கடைசியா ப்ரூவ் பண்ண சொல்றானோ அதுல நம்ம எழுதிக்கணும். நம்ம எப்பவுமே ஐன்னு தான் நோட் பண்ணுவோம். பட் அவன் ப்ரூஃப்ல வந்து ஓகேங்க சார். ஆர்ன்னு கொடுத்தனால நான் ஆருக்கு மாத்துறேன். சரிங்களா? எஸ் சார். அப்போ yr டிவைடட் பை xr ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் b by a plus 2k பை. ஸோ அவ்வளோதான் கண்ணு. ப்ரூஃப் வந்து சம்பர். டவுட் இருந்தா சொல்றாங்க. எஸ் சார். வந்துருச்சுங்க சார். ஒரே நிமிஷம் மட்டும் மேல இருக்கிறது காட்டுங்க சார் எதுக்கு. ஓகே. நம்ம இம்பார்ட்டன்ட் இது நான் சொன்னது 2.7 2.8 அண்ட் 2.6 இதுல வர 2.5ல இருந்து 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரிடா? ஓகேங்க சார். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அங்க நிறுத்துறேன். இது ஓகேவா? நம்ம கீழே போகணுமா மேலே போகணுமா? செகண்ட் சப்டிவிஷன் மட்டும் காட்டுங்க சார். செகண்ட் சப் டிவிஷன் மட்டுமா? இது ஃபுல்லா போட்டிடலாமா? எஸ் சார். ம். எஸ் சார். ம். எழுதிட்டேங்க சார். அவ்வளோதான். கீழே எழுதிட்டியாக்கண்ணே இல்லை வெயிட் பண்ணணுமா? கீழே எழுதிட்டேங்க சார். சூப்பர்மா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப எலிமெண்டரியான கொஸ்டின். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்க சார். இப்போ அதை விட இம்பார்ட்டன்ட் சம் அடுத்தது பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து கொஸ்டின். ஃபிஃப்த்து கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க 5 மார்க்கில். எஸ் சார். இந்த கொஸ்டின் எனி ஐடியா? போன சம் மாதிரியே போடணுமாங்க சார்?
ஒவ்வொரு சம்மும் நம்ம ஆல்ரெடி படிச்ச கான்செப்ட் ஃபார்முலா வச்சு போட போறோம். அல்ஜீப்ரா ஃபார்முலா, இப்ப காம்ப்ளக்ஸ் நம்பர் ஃபார்முலா, இது எல்லா ஃபார்முலா வச்சுட்டு நம்ம போட ஓகேங்க போறோம். சார். சரிங்களாம்மா? எஸ் சார். பார்க்கலாமா? எஸ் சார். சரிடா கண்ணு. இவன் ப்ரூஃப் இப்படி குடுத்துக்கிறான். இது எப்படி பண்ண போறோம்? இங்க பாருங்க. இது இந்த டேர்மு ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டான்? 0ன்னு சொல்லிட்டான். சரி இது எப்படி எஸ் பண்ணலாம்? சார். உங்களுக்கு ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல படிச்ச ஃபார்முலா தெரியுமாடா கண்ணு? a பிளஸ் b பிளஸ் c அதனோட லிங்க் பண்ற கியூபோட ஃபார்முலா தெரியுங்களா? அந்த ஃபார்முலா எழுதி பழகிட்டீங்கன்னா, இங்க ரிசல்ட் ஈஸியா வந்துரும்டா கண்ணு. சரிங்களா? ஓகேங்க சார். நம்மளுக்கு என்னன்னா a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா, a கியூப் பிளஸ் b எஸ் கியூப் சார். பிளஸ் c கியூப் ஈக்குவல் டு 3abc. அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்டா கண்ணு. அந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியாயிரும். சரிங்களா? ஓகேங்க சார். நான் என்ன சொன்னேன்னு புரியுதுங்களா? எஸ் சார். புரியுதுங்க சார். a அதாவது plus b plus c the whole cube ஃபார்முலா வச்சு போடணும் அப்படிதானேங்க சார்? அது வச்சு போட்டாலும் உனக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டு. இப்போ ஒரு ஈஸியான ஐடியா குடுக்குறேன் பாருங்களேன். இப்ப நான் சொன்ன ஐடியா ஓகேங்க சார். என்னன்னா, ஆல்ரெடி 10த்லயோ, 9த்லயோ இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு 0ன்னா, a கியூப் பிளஸ் b கியூப் plus b cube plus c cube. ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஓகேங்களா? ஈக்குவல் டு எஸ் 3abc. சார். ஓகேங்களா? தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவாம்மா? எஸ் சார். எஸ் சார். ஈக்குவல் டு 3abc. bc. அ. இப்ப நம்ம யாரு A எடுப்போம், யாரு B எடுப்போம், யாரு C எடுப்போம்? சம்மந்தமே இல்லாத அந்த கொஸ்டின் எதுக்கு இந்த ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் ஆகுது? இப்ப பாருங்க, இது a காஸ் ஆல்பா. வந்துட்டு cos alpha. காஸ் ஆல்பா இங்க பார்த்தீங்கன்னா 3 காஸ் ஆல்பான்னு வருது. இங்க 3 சைன் ஆல்பான்னு வருது. சரிங்களா? சைன் 3 ஆல்பா, இது சைன் இதுன்னு வருது. அப்ப நம்ம A என்ன எடுக்க போறோம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கடா கண்ணு. A வந்து பார்த்தீங்கன்னா, காஸ் ஆல்பா பிளஸ் I சைன் ஆல்பா. சரியாம்மா? ஓகேங்க சார். இது வந்து காஸ் பீட்டா பிளஸ் I சைன் பீட்டா. கரெக்டாடா கண்ணு? sin beta. எஸ் சார். காஸ் cos gamma plus I sin gamma. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். புரிஞ்சுதுங்க சார். சரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப a பிளஸ் b பிளஸ் c ஓகே. இது 3 ஆட் பண்ணி பாருங்க என்ன வரும் சொல்லுங்க. a பிளஸ் b பிளஸ் c. ஏன்னா b எனக்கு இந்த plus கண்டிஷன் c. சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அவன் எஸ் சார். குடுத்துட்டான். அவன் ஈக்குவல் டு cos 0ன்னு alpha குடுத்துட்டான். plus sin alpha. அவன் ஈக்குவல் டு 0ன்னு குடுத்துட்டான். சரி நம்ம பார்க்கலாம். a பிளஸ் bங்கிறது என்ன வருதுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். அப்ப கா ஓகேங்க சார். காஸ் ஆல்பா பிளஸ் I சைன் ஆல்பா. கரெக்ட்டுங்களா? I sin alpha. எஸ் சார். plus cos beta plus I sin beta plus cos gamma plus I sin gamma. எழுதிக்கிட்டா கண்ணு. ம். எஸ் சார். அப்ப ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா ஃபார்ம் பண்றா கண்ணு. எஸ் சார். cos of alpha plus beta plus gamma ம். plus I into sin of alpha plus beta plus gamma. ஓகேடா கண்ணு. அப்ப எழுதிடலாமா? இப்ப என்னாச்சு? எஸ் சார். காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா பிளஸ் plus காஸ் cos காமா. gamma ம். காஸ் காமா பிளஸ் I இன்ட்டு சைன் sin ஆல்பா. alpha plus sin beta plus sin gamma. கரெக்டடா கண்ணு? எஸ் சார். இதனோட வேல்யூ என்ன? கிவன் தட்ல என்ன கொடுத்தன இதனோட வேல்யூ? ஒரே நிமிஷம். இதனோட வேல்யூ கிவன் தட்ல என்னடா கொடுத்துக்கிறேன்? கிவன் தட்டு பாருங்க கொஸ்டின்ல. equal to 0. இல்ல இல்ல. இது தனியா 0, இது தனியா 0. கரெக்ட்டுங்களா? இது ரியல் பார்ட் வேல்யூ, இது எஸ் இமேஜினரி சார். பார்ட் வேல்யூ. ரெண்டுமே என்னது தனித்தனியா 0. அப்ப ஓவராலா பண்ணும்போது ஈக்குவல் 0ன்னு ஆயிருது. கரெக்ட்டாமா? எஸ் சார். ஸ்டெப் புரிஞ்சுக்கோ. பார்த்தா நம்ம சின்ன ஸ்டெப் தான். நம்ம ஈஸியா கான்செப்ட் வந்துரும். அப்ப என்ன ஆகும்? இது 0 பிளஸ் I 0ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? I into 0. எஸ் அப்ப சார். a equal பிளஸ் to b 0. பிளஸ் c ஈக்குவல் டு 0 எண்ட் ஆஃப் ரிசல்ட். கரெக்ட்டுங்களா?
a Yes, plus sir. b plus c equal to 0னால நம்ம ஆயிரத்துல இப்ப பழத்தை படி a cube plus b cube plus c cube equal to 3abc. கரெக்டாமா? Yes, sir. இப்போ ஆல்ரெடி நான் மேலே கொடுத்த ஃபார்முலா வேதம் மேலே கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்க இந்த ஃபார்முலா ஈக்குவல் 0 வந்து இந்த ஃபார்முலா. அப்ப நம்ம Yes, ஈக்குவல் sir. 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அப்ப நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம்னு அர்த்தம். சரியாமா? Yes, sir. அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ல வேற எப்படி எழுதலாம்? ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? e பவர் i ஆல்பா எழுதலாமா? இந்த டேர்ம் e பவர் i பீட்டான்னு எழுதலாமா? இந்த டேர்ம் e பவர் i காமான்னு எழுதலாமா? இதுல என்ன டவுட் இருக்குதா? Yes, sir. இல்லைங்க சார். சூப்பர், வெரி குட். டவுட் இல்லைன்னா இப்போ வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. a கியூப் என்ன அளவு? e பவர் i ஆல்பா ஹோல் கியூப்னு A எழுதலாமா? alpha. Yes, sir. Plus e power I beta the whole cube plus e power I gamma the whole cube ம். equal to 3 into e power I alpha into e power I beta into e power I gamma. வெரி குட். எனி டவுட்? No, sir. அப்ப இது என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க. Yes, sir. Plus e power I3 beta plus e power I3 gamma equal to 3 power e into I alpha plus beta plus gamma. வெரி குட். டவுட் இருக்குதா? No, sir. அப்ப திரும்ப ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? cos 3 Cos ஆல்பா 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma is equal to. ஃபர்ஸ்ட் இது அப்ளை பண்ணு. ஃபர்ஸ்ட் இது அப்ளை பண்ணு. அடுத்து இதுக்கு அப்ளை Yes, sir. பண்ணு. இதனோட ஃபார்முலா என்ன? பிளஸ் cos 3 Cos 3 beta plus I sin 3 beta பிளஸ் இதுக்கு ஃபார்முலா இது. plus cos 3 gamma plus I sin 3 gamma. ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிடு. கரெக்டாமா? Yes, sir. அப்ப இனிமேட்டு என்ன பண்றீங்க? ரியலி இமேஜினரி ஒரு ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ரியல் பார்ட் என்ன இப்ப? Cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma ம். plus I sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma ஈக்குவல் டு equal 3 to உள்ள மல்டிப்ளைங்க. 3 உள்ள மல்டிப்ளைங்க. 3 into cos of alpha plus beta plus gamma plus I sin alpha beta gamma ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. கரெக்டாமா? gamma. Yes, sir. இப்போ என்ன பண்ண ரிசல்ட் வரும்? ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். என்ன எழுதுவீங்க? ஈக்குவேட்டிங் Equating real and imaginary. ஆன் போத் சைடு. Yes, sir. ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் imaginary parts on On both sides. both sides. அப்ப சொல்லுங்க என்னாச்சுன்னு? which implies that cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 comma equal to 3 of cos of alpha plus beta plus comma. அடுத்த டைம் sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 comma equal to 3 sin of alpha plus beta plus comma. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நீங்கள் நடத்துறது கரெக்டாக 3 கொஸ்டினுமே நம்ம முடிச்சுக்கிறோம். 3மே 5 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டேன். Okay, sir. டவுட் இருந்தால் Yes, கேட்டுக்க. sir. நோட் பண்ணிக்க. Yes, sir. First இருந்து காட்டுங்க சார். ஒரே நிமிஷம் தான். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதிக்குங்க. ஃபார்முலா எழுதிட்டு ரன் பண்ணி பாருங்க. அப்புறம் அடுத்தது ஓகே 1 பை 1 பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேங்க சார்.
Sir, editing, sir. ஃபுல்லாக எழுதிட்டியாக்குன்னு? Yes, sir. எது டவுட் இல்லை? இல்லைங்க சார். ஓகே ரைட். ஸோ ஒரு சின்ன ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கிறீங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸில். அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஓகே. நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. நாமன்றது காம்பவுண்டோ அண்ட் டிவைடோ அந்த ஃபார்முலா. ஞாபகம் இல்லைங்க சார். சரி, நான் இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதெல்லாம் நிறைய ஓகேங்க சார். எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஸ்டின். அந்த இப்போ சிஏ எழுதுறவங்களுக்கோ இல்லை வேற டைப் ஆஃப் ரயில்வே எக்ஸாம் நிறைய எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இதனோட கான்செப்ட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ பை பிங்கிற டேமை எப்படி எழுதலாம்னா ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். அதுதான் வந்து சொல்கிறான். நியூமரேட்டர் ஏ, டினாமினேட்டர் பி. அப்போ நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் டிவைடட் பை நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேவாம்மா? எஸ் சார். சப்போஸ் 4/3 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குன்னா அவன் ஈக்குவலுங்கிறாங்க. அதாவது 4 மைனஸ் 3 டிவைடட் பை 4 ப்ளஸ் 3க்கு ஈக்குவலுங்கிறாங்க. அதானே சொல்கிறாங்க, நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் டிவைடட் பை நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர். அப்படியே மீனிங் என்னன்னா ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை சி ப்ளஸ் டி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா இதை எப்படி எழுதலாங்கிறாங்க? ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி. ஓகேவாடா கண்ணு? எஸ் சார். ஸோ இந்த ஃபார்முலா மேபி நீ இதை யூஸ் பண்ணுறே இல்லையோ இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோ. இப்போ இந்த போடக்கூடிய அடுத்த 4th ப்ராப்ளம் இன்செர்ட் பண்ண போகிறேன். 4th ப்ராப்ளம் இன்செர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களாம்மா? எஸ் சார். அப்போ என்ன பண்ணுறீங்க? நோட்டுன்னு சொல்லி எழுதிக்கிங்க. நோட்டுன்னு சொல்லி இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த ரிசல்ட் எழுதிக்கிங்க. இது வேண்டாம். சரிங்கம்மா? மேலே இருக்கிறது வேண்டாம், இது எழுதிக்கிங்க. ஓகேங்க சார். ம். எழுதிட்டேங்க சார். சூப்பர்மா. 4th கொஸ்டின் எழுதிடலாமா? எஸ் சார். சரி, பார்க்கலாமா? எஸ் சார். சொல்கிறேன். given that 1 plus z divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin. I sin 2 theta. ஓகே. இப்போ நான் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இதுக்கு டினாமேட்டர் இருக்கிறனால இதுக்கு நான் டினாமேட்டர் மாதிரி இருக்கிற மாதிரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். டிவைட் பை 1ன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். இல்லைங்க சார். ஏன் அந்த ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அந்த காம்பவுண்டோ அந்த டிவைடோ ஃபார்முலா வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஒன்றுங்கிற வேல்யூவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். சரிடா கண்ணு? இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். இதில் டவுட் இப்போதைக்கு இல்லைங்கிற கரெக்டுங்களா? எஸ் சார். அடுத்து மூவ் பண்ணலாமா? சரி, காம்பவுண்டோட sir. டிவைடர் ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க. காம்பவுண்டோட டிவைடர் ஃபார்முலா என்ன சொல்லுது? 1 plus z. A plus B divided by C plus D. ஓகே, அதே ஃபார்முலா எழுதுறீங்களா? சரி, ஓகே. எஸ் சார். a plus b divided by c plus d. Divided by C plus D equal to A plus B minus of C plus D divided by A plus B plus of C plus D. ஓகே. ஸோ another ஐடியா இங்கே எழுதிடுறேன் பாருங்களேன். a by Yes, b sir. equal to c by d. இது வந்தாலும் இது எப்படி எழுதுனா a minus b divided by a plus b equal to c minus d divided by Minus c D plus. divided by C plus D. ஓகேங்களா? ஏன்னா Yes, இங்கே sir. லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்குங்க. சரியாம்மா? Okay, லெஃப்ட் சைடு sir. ரைட் சைடு இருக்குன்னா லெஃப்ட் சைடு அதே ஒர்க், ரைட் சைடு அதே ஒர்க். சரிடா கண்ணு? Okay, sir. அப்போ என்ன நடக்குது சொல்கிறா கண்ணு? 1 1 plus plus Z
divided by இல்ல, இல்ல. 1 plus z minus 1 minus z. minus 1 by, yes sir, 1 plus minus z divided by 1 plus z plus 1 minus z ஆ. equal to ம். uh, cos 2 alpha plus I தீட்டா. sin 2 alpha minus 1, தீட்டா. ம். yes sir, minus 1 divided by cos 2 theta plus sin 2 theta plus 1. கரெக்டாம்மா? Yes sir. சிம்பிளிஃபை பண்றேன். இந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணா வந்துரும். சொல்லுங்க. 1 plus z 1 minus 1 plus z plus 1 minus 1 cancel ஆயிடும் sir. கீழ 2 வருமா? 2. Yes sir. மேல 2z. ஆ. சரி. இப்ப நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா குடுத்துக்கிறேன். cos 2 theta trigonometry ஃபார்முலா என்ன வரும்? sin 2 thetaக்கு trigonometry ஃபார்முலா என்ன வரும்? cos 2 theta ஓட trigonometry ஃபார்முலா என்ன? sin 2 theta ஓட trigonometry ஃபார்முலா என்ன? cos 2 thetaக்கு ஒரு 4 ஃபார்முலா இருக்கும். sin 2 thetaக்கும் ஒரு ஒரே ஒரு 2 ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? அப்ப எந்த இடத்துல எந்த ஃபார்முலா அப்ளை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். cos 2 theta வந்துட்டு cos square theta minus sin square theta தானேங்க sir? அது ஒண்ணு. ஓகே. cos ஸ்கொயர் theta minus sin ஸ்கொயர் theta. அது ஒண்ணு. அடுத்தது sin square theta வந்துட்டு 2 sin theta 2 cos theta. இல்ல இதுக்கு 4 ஃபார்முலா இருக்குது. 2 cos ஸ்கொயர் theta minus 1. அடுத்தது 1 minus 2 sin ஸ்கொயர் theta. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 minus tan ஸ்கொயர் theta டிவைடட் பை 1 plus tan ஸ்கொயர் theta. இவ்வளவு ஃபார்முலா இதுக்கே இருக்குது. சரிங்களாம்மா? Yes sir. அதே மாதிரி sin 2 thetaக்கு 2 sin theta into 2 sin cos theta. theta into 2 cos theta. 2 sin theta into cos theta. ஓகேங்க sir. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா 2 tan theta divided by 1 plus tan square theta. இந்த ரெண்டு ஃபார்முலா. Yes சரிங்களா? sir. Yes எந்த sir. இடத்துல எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? ஓகேங்க sir. எந்த இடத்துல எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி அப்ளை பண்ணணும். சரியாம்மா? ஓகேங்க sir. இப்ப பார்த்தீங்கன்னா இங்க -1 வருது. அப்ப எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா ஈஸியா இருக்குன்னா, -1 கேன்சல் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா -1 கேன்சல் ஆகும். ஆனா நியூமரேட்டருக்கு வந்து நான் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்றேன். என்ன ஃபார்முலா? 1 minus 2 sin square theta ன்னு அப்ளை பண்றேன். சரிங்களாம்மா? Yes பிளஸ் sir. I into sin 2 theta ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 sin theta into cos theta. கரெக்டாடா கண்ணு? Yes -1. sir. நீ புரியலனா கேட்டுக்கிட்டா கண்ணு? Yes sir. -1 plus 1 கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? Yes sir. டிவைடட் பை இந்த இடத்துல cos 2 thetaக்கு என்ன பண்ணணும்னா இங்க +1 இருக்குது. +1 எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்ப சொல்லுங்க. Yes sir. 2 cos square theta minus 1 plus I into 2 sin theta into Theta cos theta theta. plus 1. கரெக்டாம்மா? Yes sir. Plus 1 1 minus minus 1 1 cancel cancel. ஆயிடும் sir. கரெக்டாம்மா? அதே மாதிரி Yes இங்க sir. லெஃப்ட் சைடு என்ன இருக்கும்? 2z divided by 2 ன்னு 2z வரும். divided by 2. 2 2 cancel 2 ஆயிடும். cancel ஆயிடும். சரி ரைட் சைடு என்ன வருது? Equal to ஆ, minus 2 sin square theta plus I 2 sin theta cos theta. வெரி குட். சூப்பரா சொல்லிருக்கீங்க. Divided by ஆ, 2 cos square theta plus I 2 sin square theta cos theta. 2 sin theta into cos theta. எல்லாம் எது காமன் எடுக்கலாம்டா கண்ணு? எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 காமனா இருக்குது. கரெக்ட்டுங்களா? Yes sir. Yes sir. ஓகே. வேற என்னாச்சும் காமனா இருக்குதுங்களா? இல்லைங்க sir. 2 வெளிய எடுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? Yes sir. மேல நியூமரேட்டர்ல பார்த்தீங்கன்னா sin theta காமன் எடுக்கலாம். டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா cos theta காமன் எடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? Yes sir. Z is equal to 2 into sin theta ஆ. into
sin theta plus minus sin theta minus sin theta. Thank you. Minus sin theta plus cos theta. plus, yes sir, divided by 2 into cos theta into Uh, cos theta plus I sin theta, sin 2 theta. plus I sin theta தான் 2 theta போட்டுக்கிறேன். இங்க theta தான் 2 theta கிடையாது. Yes sir. ஓகே. இப்போ 2 2 கட் ஆயிருமா? Yes sir. sin theta by cos theta tan theta எழுதிடலாமா? Tan theta. Yes sir. சரி, இப்போ நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு எழுதிருங்க இது. I cos theta கரெக்டுங்களாமா? Yes மைனஸ் sir. sin theta divided by cos theta plus I sin theta கரெக்டாமா? Yes sir. ஸோ நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதுலேருந்து ஐயை வெளியே எடுறாகணும். இதுலேருந்து என்ன சொன்னேன்? ஐயை வெளியே எடுத்துக்குங்க. ஐ காமனாக வெளியே எடுத்து என்ன கிடைக்கும்? I tan theta Cos theta minus sin theta divided by I. சூப்பர், வெரி குட் ஆன்சர். cos theta minus 1 by I Minus sin. into sin theta கரெக்டாமா? Yes sir. Yes sir. divided by cos theta plus I sin theta கரெக்டாமா? Yes sir. நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிக்கிறேன். 1 by I எப்படி எழுதலாம்? 1 by I வந்து மைனஸ் ஐன்னு எழுதலாம். Yes sir. அப்போ 1 by ஐக்கு பதிலாக மைனஸ் ஐன்னு போட்டு என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ I Plus I sin theta. அவ்வளோதான், சூப்பராக சொல்லிட்டேன். cos Cos theta theta plus I sin theta divided by cos theta plus sin theta. ரெண்டும் சூப்பர், cancel ஆயிடும் sir. வெரி குட். எனர்ஜி டவுட் இருக்குங்களா? Equal to I tan theta. Z equal to I tan theta. Yes sir. செக் பண்ணி போடுறாங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது எல்லாமே நீங்கள் நடத்துறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நிறையா பாயிண்ட் டிஸ்கஸ் Okay, பண்ணிக்கிறோம். எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்லு. நோட் பண்ணிட்டீங்களா? இல்லை நோட் பண்ணலாம் பார்த்துங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே சைடில் ஃபார்முலா நிறைய ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக Yes, பார்த்து எழுதிக்கோங்க. சரியாம்மா? ஓகேங்க சார். நோட் பண்ணிட்டு தான் சொல்லு, நம்ம பார்க்கலாம் அடுத்தது. எஸ் சார். எந்த இடத்துல நோட் பண்ண நடக்கணும் நீ? ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதலைங்க சார். ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதலையா? ஆமாங்க சார். சரி, நோட் பண்ணிக்கோ. வெயிட்.